அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என்கிறது அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளித்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. அவர் உள்ள வாஞ்சை என்ன? அவரை நான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிட்டு போனாரு. அல்லேலூயா. மத்திய ஆகாயத்துல நான் வருவேன். இப்ப எல்லா கிறிஸ்தவர்களும் யாரை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க? இயேசு கிறிஸ்து எப்போது மத்திய ஆகாயத்தில் வருவார்? யோபு நமக்கு சொல்றாரு. அல்லேலூயா. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. இந்த வாஞ்சையால் என் உள்ளித்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் மேல அவ்வளவு விசுவாசமும் அன்பும் வைத்திருக்கிறார். விசுவாசம் என்பது வேறு, விசுவாசம் பெருசா அன்பு பெருசான்னு 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம். இப்பொழுது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 13 இவைகளில் அன்பே. இப்ப யோபு அல்லேலூயா விசுவாசத்தை தாண்டி எதை பிடித்திருக்கிறார்? கடவுள் மேலே அன்பை பிடித்திருக்கிறார். அன்பே பெரியது என்பதை யோபிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்துல மனைவியே கடவுளை வெறுத்து நீ தேவனை தூசித்து ஜீவனை விடுமையான்னு யோபு 2 சொல்லுது. அல்லேலூயா. அப்ப சொல்றாரு மனைவியை பார்த்து, நீ பைத்தியக்காரி. அல்லேலூயா. நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? அப்ப யார் இயேசுவை விட்டு விலகுகிறார்களோ, அவர்களை குறித்து யார் கடவுள் மேல் அவிசுவாசமாய் பேசுகிறார்களோ, அவர்கள் யார் என்று யோபு சொல்லுகிறார்? உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அவிசுவாசமா நீ பேசுறியா? அப்ப நீ யாரு? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி மேல அவருக்கு கிடையாது. மனைவியை விக்கிரமாக அவர் மாற்றல. யோபிடத்தில் தான் அன்பை நாம் கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. தேவன் மேல அவ்வளவு பற்று, எதுவும் அது உடைக்கவே இல்லை, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆண்டவர் மேல் உள்ள யோபுக்கு உள்ள அன்பு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யாருங்கிறார் பவுல். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு அன்பா இருக்கிற யோபை தேவன் கைவிட்டாரா? அல்லேலூயா. 2 மடங்கு யோபை ஆசீர்வதித்தார்.